ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு தேங்காய் பால் சாதம் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தாங்க நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நான் இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு சரி நம்ம மரத்தில் நிறைய தேங்காய் தாங்க காய்க்குது. நான் வெளியிலலாம் காசு கொடுத்தெல்லாம் தேங்காய் வாங்குறதில்ல. என் வீட்டு யூஸுக்கு எங்கள் வீட்டில் மரத்தில் தேங்காய் வந்துருங்க. அது போக நான் உரித்து வச்சுருந்தேன்னா யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, காசு கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு போவாங்க. நிறையாவே காய் வருதுங்க. ஒரு மரம் நல்லா காய் வரும். ஓகே, வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நான் தேங்காய் பால் சாதம் நைட்டே இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் அவங்க வேலைக்கு போகிறது 9 மணிக்கு போயிடுவாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே செய்யலாமே, டெய்லி தான் நம்ம அறக்க பறக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேங்காய் பால் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு காலையிலேயே இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தேங்காயை உடச்சி நல்லா சில்ல கீறிட்டு துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு தேங்காய் பால் எடுத்துட்டேங்க. நான் எவ்வளவோ வேலை செய்வேங்க, ஆனால் எனக்கு இந்த தேங்காய் பால் புளிகிற வேலை செய்கிறது மட்டும் ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க. ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம சில பேர் பெரிய வேலையை கூட ஈஸியாக செஞ்சுருவோம், ஆனால் ஒரு சின்ன வேலையாக இருக்கும், அதை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்படுவோம். அப்படி தாங்க எனக்கும் இந்த தேங்காய் பால் புளிகிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் செய்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன். ஓகே, வாங்க தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கு 2 டம்ளர், இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இந்த தேங்காய் பாலையும் புளிஞ்சு எடுத்துட்டேன். அதே டம்ளர்லேயே 4 டம்ளர் தேங்காய் பால் அளந்து எடுத்துக்கிட்டேங்க. நம்ம புளிஞ்ச தேங்காய் பாலில் தண்ணியும் கலந்து 4 டம்ளர் வர்ற அளவுக்கு நல்லா அளந்து எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அரிசியவும் ஊற வச்சு களைஞ்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 4 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் கணக்கு வீதம் நான் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பாருங்கள். இந்த டம்ளரில் தான் அளந்தேன். 2 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அதுக்கு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், நல்லா பழமாக தான் இருந்தது. இப்போ தக்காளி விலையெல்லாம் கண்டபடி ஏறி போயிருக்குங்க, அதிகமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, டெய்லி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னின்னு தாங்க கேட்குறாங்க. டெய்லி தக்காளி சட்னி வச்சா தாங்க சாப்பிட்றாங்க, மற்ற தேங்காய் சட்னிலாம் வச்சா இறங்க மாட்டேங்குது. இந்த தக்காளி சட்னி தான் கேட்குறாங்க. என்ன தான் நமக்கு தக்காளி விலை ஏறினாலும் இந்த தக்காளியை மட்டும் நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாதுங்க. தக்காளி எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் எனக்கு தக்காளி இல்லைன்னா வேலையே ஓடாது. டெய்லி தக்காளி தான், தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, இந்த மாதிரி தாங்க என்னோட இது ஓடிட்டுருக்கு, வேலை ஓடிட்டுருக்கு. ஓகே, வாங்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பட்டை சோம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அரிசியும் கழுவி எடுத்து வச்சாச்சு. ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் குக்கரை காய வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிட்டேங்க. நெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பட்டை சோம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். என்னோடய சேனல் நானும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன், எந்த ரீச்சும் கிடையாதுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம், என்னங்க ரொம்ப நாளாக வீடியோ போட்டுறீங்களே, நீங்கள் என்ன காசு வாங்குறீங்களா வாங்கலையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை எடுத்து ஊற்றிடலாம். தேங்காய் பால் 4 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியவும் அதில் அள்ளி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு சூப்பராக அருமையான ஒரு தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம் தண்ணி கூடி போச்சுன்னா, கொஞ்சம் குழஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் கரெக்டாக
கரெக்டான தண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பராக வரும்னு ஒரு நம்பிக்கையோட மூடியை போட்டு வச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் போன வாரம் கூட ஆவடியிலேருந்து எனக்கு எங்கள் எதிர் வீட்டிலேருந்து காலி பண்ணி போன ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆவடியில் இருக்காங்க அவங்க. எப்படிங்க நீங்கள் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீடியோஸ்லாம், வாய்ஸ்லாம் அழகாக அருமையாக கொடுக்குறீங்க, எடிட்டிங் கூட நல்லா பண்ணுறீங்களேங்க, எப்படிங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானுமே வந்து யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஏதோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எடிட்டிங்னா என்ன, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், நிறைய விஷயம் உண்மையிலேயே நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு காசு வருதோ இல்லையங்க, நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே. சாதம் வெந்துருச்சு. என்னென்னா நான் வந்து கேமராவை வந்து மேலே ஸ்டாண்டு மேலே வச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதனோட சூடு ஆவிப்பட்டு அது ரொம்ப மங்கலாயிருச்சுங்க. திருப்பி அதை எடுக்க முடியலை. நல்லா சாதம் வந்து இன்றைக்கி சூப்பராக நல்லா பொலன்னு வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு கத்திரிக்காய் கொத்துன்னு, அது என்னன்னு சொல்ல தெரியல, அதுக்கு பேரெல்லாம் தெரியல, கத்திரிக்காயில் ஒரு சைட் டிஷ் பிரியாணிக்கெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருந்தேன். சாப்பாடு வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் கத்திரிக்காய் பண்ண வீடியோவை நான் எடுக்கலை. அதனோட ரெசிப்பியை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.